2026 தமிழகத்தை ஆளப்போவது யார், தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க போவது யார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் சரி, பல கட்சிகளும் இடையே சரி, எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் இருந்து கொண்டுதான் வருகிறது. ஏன்னா கடந்த 23ஆம் தேதி தான் தேர்தலானது நடந்து முடிந்திருக்கிறது. அதோட வாக்கு எண்ணிக்கையானது மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையின் மூலமாக எந்த கட்சி வெற்றி அடைந்திருக்கு, யார் ஆட்சியை பிடிக்க போவது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யார் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இதுல ஆளும் திமுக அரசு தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல அதிமுக நாங்க தான் வருவோம், பழைய ஆட்சியை தூக்கி போடுறாங்க மக்கள் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி நான் புதுசா வந்திருக்கேன், என்னதான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு இன்னொருத்தர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் எப்போதுமே களத்துல இருந்து நாங்க மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம், எங்களுடைய ஆட்சி சீக்கிரமா வரும் அப்படின்னு இன்னொருத்தர் பேசியிருக்காங்க. இப்படியாக தமிழகத்துல 4 முனை போட்டி நிலவி கொண்டு வந்துச்சு. அதன் அடிப்படையில தான் கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. மக்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்றி தங்களுடைய உரிமைகளையும் அங்க பதிவு செய்தாங்க. சரி, இப்ப வெற்றி யாருக்கு அப்படிங்கறத மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை வரை நம்ம பொறுத்திருந்துதான் ஆகணும். இதுல வாக்கு எண்ணிக்கை எப்ப தொடங்குது அப்படின்னா, காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குதான். தபால் வாக்குகளை 8 மணிக்கு எண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இப்படியாக அன்றைய தினம் வாக்குகள் எண்ணப்பட்டு எந்த கட்சி எத்தனை சதவிகிதத்தை பெற்றிருக்கிறது, யார் வெற்றி வாகை சூடுகிறார் என்பது மக்களாகிய நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த வாக்கு எண்ணிக்கையானது கடந்த முறையை விட இந்த முறை கிட்டத்தட்ட 10% அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வருது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 73% வாக்கு செலுத்தப்பட்டது. இப்போ 83லேருந்து 84% வரை மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு டேட்டா சொல்லுது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இங்க கண்டிப்பா அரசியல் மாற்றம் நிகழ போகிறது. ஏன்னா புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய வாக்கு சதவிகிதம் அதிகரித்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம், கண்டிப்பா நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு டிவிக்கே ஒரு பக்கம் சொல்லி வருது. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க, பழைய ஆட்சியை தூக்கி எறிகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, கண்டிப்பா நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம். ஏன்னா எங்களுக்கு வாக்கு சிதறல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எங்களோட வாக்கெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த யூத்தோட வாக்கு மட்டும்தான் பிரியும், அதுவும் டிவிகேக்கு பிரியும், ஆனால் அது எங்களோட வாக்கெல்லாம் இல்லை அப்படின்னு அதிமுக ஒரு பக்கம் சொல்லி வருது. இன்னொரு பக்கம் திமுக என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த 2016 மக்கள் நல கூட்டணி அமைந்து அங்க தேர்தலை சந்திச்ச போது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டியது. அப்படிதான் இப்பவும் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதே ஸ்டைல தான் இந்த முறையும் டிவிகே என்ற புதிய கட்சி வந்ததுனால வாக்கு சிதறல் இங்க நடக்கும். ஆனா அது எங்களோட வாக்குகள் கிடையாது, அதிமுகவோட வாக்குகள் தான் இங்க சிதறடிக்கப்படுகிறது. ஏன்னா அதிமுகல உள்ளவங்க தான் நிறைய பேர் டிவிகேல வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களோட வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது, வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் அப்படின்னு திமுக சொல்லி வருது. இப்படியாக 3 கட்சிகளும் மாறி மாறி சொல்லி கொண்டு வருகிறார்கள். இதனிடையே நாம் தமிழர் கட்சியானது என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்க வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் மக்களுக்காக எப்போதுமே களத்தில் இருப்போம் அப்படின்னு அவங்களும் சொல்லி வராங்க. நீங்க எங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் சரி, தோல்வியை கொடுத்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நின்று எல்லாத்துலயும் கலந்துக்கிறது, போராட்டத்துல கலந்துக்கிறது நாங்க தான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லி வராங்க. இப்படியாக அனைத்து கட்சிகளும் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து பேசி வராங்க. இந்த சூழ்நிலையில மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்த அந்த தேர்தலானது ஒரு மிகப்பெரிய திருவிழா போலதான் நடந்துச்சு. அதே போல வருகின்ற மே 4ஆம் தேதி அந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யார் அடுத்தது தமிழகத்தை ஆளப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.